தேன் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து தேன் அப்படின்னும் போது அதிகப்படியாவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு வந்து தேனை வந்து ரசிச்சு சாப்பிட்றாங்களோ ஸோ அந்த அளவுக்கு பாதி பேருக்கு வந்து இந்த தேனோட ஸ்மெல்லே வந்து பிடிக்காது. ஆனா இந்த தேன்ல பல நன்மைகள் வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து தேன் வந்து தீர்வா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா எல்லாரும் வந்து யோசிப்பீங்க, அது எப்படிங்க தேன் வந்து ஒரு ஸ்வீட் தானே, அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி சளி இருமல் எல்லாம் வந்து சரியாயிடும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. நம்ம மத்த ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். ஆனா தேன் சாப்பிடறதுனால கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகம் வந்து ரொம்பவே பளபளப்பா இருக்கும். நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தேனை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ் பார்க்கவே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரலுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு மருந்தா இருக்கப்படுது. அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கல்லீரல் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்லீரலுக்காக இந்த தேன் வந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துல கல்லீரலோட செயல்பாடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நைட்ல தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த பகல் டைம்ல வந்து தூக்கம் வரும். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நைட்டாவது நான் நிம்மதியா தூங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கன்னா போதும், திடீர்னு வந்து கண் முழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நைட் டைம்ல வந்து தேன் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பால்ல கலந்தோ இல்ல தனியாவோ இல்ல ஃப்ரூட்ஸ்ல வச்சுட்டோ நீங்க வந்து தேனை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக வந்து தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சளி இருமல் எல்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த தேனை வந்து நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கும் போது அந்த நைட் டைம்ல நிறைய பேருக்கு வந்து இந்த சளி தொல்லையால தூங்க முடியாது. இருமல் வந்து அதிகப்படியா வந்துட்டே இருக்கும். இரும்பிட்டே இருக்கனால தூங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட இந்த தேன் வந்து சாப்பிட்டுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து குணமாயிடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க நிம்மதியான உறக்கம் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து நீக்க வந்து இந்த தேன் வந்து ரொம்பவே உதவக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேன் சாப்பிட்றதுனாலையும் நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே நீங்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தேன்ல இவ்வளவு விஷயம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஆனா கிடையவே கிடையாது. ஸோ தேன்ல இன்னும் பல நன்மைகள் வந்து அதிகப்படியாவே இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்துமா அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த தேன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த தேனை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.